ஒரு நிமிடத்தில் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றியம் கோபாலபுரம் திரு சிவகாமி அவர்கள் மாநாட்டு நுழைவாயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்காக அயராது ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தின் தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல விதைகளாக கடந்த 9 மாதங்களாக அரும்பணியாற்றி இப்படி ஒரு வரலாறு சிறப்புமிக்க மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த அத்துணை பேருக்கும் எங்களுடைய கோவை மேற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியம், பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம், எஸ்எஸ் குளம் ஒன்றியம், மதுக்கரை ஒன்றியத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோவை மேற்கு மாவட்டம் முழுமையும் மலைப்பகுதியை சார்ந்த ஒரு பகுதியாகும். அந்த பகுதியிலே கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து வனவிலங்குகளின் பிரச்சனை சொல்லி மாளாது. தினமும் ஒரு உயிர்ப்பலி. அது காடுகளை விட்டு இன்று நகர்ப்பகுதியிலே புகுந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. முக்கியமான சாலைகள் வழியாக கூட இரவு நேரத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மேலோங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழக அரசும் வனத்துறையும் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே இன்று நடைபெறுகின்ற இந்த மாநாட்டிலே நம்முடைய மாநாட்டு தீர்மானத்திலே வனவிலங்கு பிரச்சனை கோவை மேற்கு மாவட்டத்தை சார்ந்துள்ள வனப்பகுதிகளிலே ஒரு தீர்மானமாக இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும், இந்த மாநாட்டிற்காக அரும்பணி ஆற்றி இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றி என்னோடு தோளோடு தோள் கொடுத்து உழைத்த அத்துணை உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மாநாட்டு குழுவினுடைய பொருளாளர் திரு SR குமார் அவர்களை சுருக்கமாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாநாட்டு குழுவினுடைய தலைவரும் திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளருமாகிய திரு ரோபோ ரவிச்சந்திரன் அவர்களை உரையாற்ற வருமாறு இங்கு கேட்டுக்கொள்கின்றோம். 21 பட்டமாண்ட காளிங்கராயன் வம்சத்தில் வந்த வாழும் தீரன் சின்னமலை எங்கள் இதயநாயகன் எழுச்சி நாயகன் ER ஈஸ்வரன் அவர்களே மற்றும் தேவராஜ் ஐயா மற்றும் மேடையில் இருக்கும் பெரியோர்களே, மாநில மாவட்ட நிர்வாகிகளே, இந்த நாள் செலியனாரின் பிறந்த நாள் இதுவரை. ஆனால் இனிமேல் செலியனாரின் மகுடத்தில் இன்னும் ஒரு மலராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வெற்றியை உலகுக்கு பறைசாற்றிய இந்த மாநாட்டின் வெற்றி நாளாக சரித்திரத்தில் படைக்கப்படும் என்பதை உறுதி கூறுகிறேன். அதே போல இந்த மண் வீரம் விளைந்த மண். இன்று கொங்கு நாட்டில் விவசாயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் இலவச மின்சாரத்தால் தான் இருக்கிறது. அந்த மின்சார போராட்டத்தில் போர்க்களமாக ரத்தம் சிந்தியது மட்டுமல்ல, அதை வெற்றி பெற்று இன்று விவசாயத்தை காப்பாற்றிய ஒரு வெற்றி களம் இந்த மண். இந்த நாள் நமது தலைவரின் நாள். இந்த மண் ஒரு வெற்றி மண். இப்படி இனி நம் ER வழியில் ஒவ்வொன்றும் வெற்றியாக அமையும் என்பதை மாநாட்டு குழுவின் பொருளாளர் என்கிற முறையில் கூறிக்கொள்கிறேன். இந்த வெற்றி மாநாட்டுக்கு பொருளுதவி செஞ்சு அனைத்து உதவிகளையும் செய்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த வாய்ப்பின் மூலமாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் என்னுடன் இந்த 3 மாதங்களாக அல்லும் பகலுமாக உழைத்த எனது கிழக்கு மண்டல நிர்வாகிகளுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். அதே போல திருப்பூர் வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலத்தை சார்ந்த எனது நண்பர்களுக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியத்தையும், குறிப்பாக திடல் குழுவில் ஈஸ்வரன் அண்ணன், தேவராஜ் அண்ணன், கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும் 3 மாதமாக இரவும் பகலுமாக இந்த லட்சக்கணக்கான மக்களை பார்ப்பதற்காக உழைத்த இங்கிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கொங்கு பண்பாட்டு மையம், இளைஞரணி இப்படி இந்த வெற்றி மாநாட்டையும் இந்த இவ்வளவு விளக்குகளையும் ஒளிரவிட்டு இங்கு அழகு பார்த்து எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த ER ஈஸ்வரன் அவர்களுக்கு இனி
ஒவ்வொரு நாளும் வெற்றியாக அமையும் என கூறிக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. மாநாட்டுக்குழு தலைவரும் திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளருமாகிய திரு ரோபோ ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அதுக்கு முன்னால் பொள்ளாச்சி லேஸ்வரன்பட்டியைச் சேர்ந்த துரை என்கிற சின்னத்துறை மற்றும் சரவணன் இருவரையும் அவருடைய அப்பா காருக்கு அழைக்கிறார். தயவு செய்து காருக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓயாமல் உழைத்து உடல் உயர்வை தெளித்து காயாமல் நமது கொங்கு மண்டலத்தை கண்போல் காத்து நிற்கின்ற எனது அருமை கொங்கு சொந்தங்களே, தீயோர் வகை முடிக்க திரண்டெழுந்து பட நிறைத்தும் கொங்கு மண்டல தளபதிகளே, மா வீரர்களே, கொங்கு இயக்கத்தின் ஆரம்ப பாடசாலையும் கொங்கு மக்களின் நலன்பாடும் யாகசாலையும் கொங்கு வேளாளர் கவுண்டர் வேலனுடைய தலைவருமான எனது அருமை ஐயா திருச்சி ஆர் தேவராஜ் அவர்களே, தலைமையேற்கும் திருச்சி ஆர் தேவராஜ் அவர்களே, முன்னிலை வைக்கும் அமைதியின் திருவுருவமாம் எளிமையின் நாயகனா பிஆர்டி சென்னியப்பன் மாமா அவர்களே, மற்றும் முன்னிலை வைக்கும் செம்பியன் சிவகுமார் அண்ணன் அவர்களே, அவருடைய குடும்பத்திலிருந்து வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும், சாயாத இயக்கம் காக்கும் தலைமகனே, மாயா வலையறுத்து நியாயத்தை நிலைநிறுத்தி மண்ணின் மக்களை காக்க வந்த தூய தலைவரே, எழுச்சி நாயன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் பெருமையடைகிறோம். கொங்கு மக்களின் தலைகளா வங்க கடலின் அலைகளா என்பது போல் இங்கே நிறைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநாட்டுக்குழு தலைவர் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 3 மாத காலமாக என்னோடு அயராது பாடுபட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநாட்டுக்குழு செயலாளர் லோகநாதன் அவர்களே, மாநாட்டுக்குழு பொருளாளர் எஸ்ஆர் அவர்களே, மற்றும் இளைஞரைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கமாண்டோ படையைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மகளிர் அணியினே, இளைஞர் அணியிலே, மாநாட்டு திடல் குழு தலைவர் ஈஸ்வரன் அவர்களே, செயலாளர் தேவராஜ் அவர்களே, பொருளாளர் கந்தசாமி அவர்களே, மற்றும் என்னோடு அயராது பாடுபட்ட மாநகரத்தினுடைய பொறுப்பாளர்கள் வேல்மணி அவர்களே, தம்பி வெங்கடாச்சலம் அவர்களே, அனந்தகுமார் அவர்களே, கண்ணன் அவர்களே, மண்டல செயலாளர்கள் சுரேஷ்குமார் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, கோமதி ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, கோமதி வேலுச்சாமி அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, லக்ஷ்மி அக்கா அவர்களே, மாணவரணி செயலாளர் மித்ரா குமார் அவர்களே, மற்றும் என்னோடு அயராது பாடுபட்டு எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லங்களுக்கும் என நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டு மிகச் சிறப்பாக நடைபெற எனக்கு இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து தொழிலதிபர்களுக்கும் மற்றும் நல்லுள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை தவறு செய்து விடாதீர்கள். நம்முடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் சொல்கின்ற வழியிலே நாம் நடப்போம். போன தடவை செய்த தவறை மீண்டும் நாம் செய்தால் மீண்டும் நாம் எழுந்தளிக்க வெகு காலமாகும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் பொதுச்செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்போம் என்று கேட்டுக்கொண்டு அவர் வழியில் நடப்போம் என்று கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்று கேட்டுக்கொண்டு கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், கொங்கும் செழிக்கும் எங்கும் செழிக்கும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு பேச வாய்ப்பளித்து நன்றி பாராட்டி என்னை இந்த மாநாட்டுக்குழு தலைவராக நியமித்த அண்ணனே எனது பங்காளியான ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் பொள்ளாச்சி பேராசிரியர் கோபால்சாமி அவர்களை சுருக்கமாக பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு நதி ராஜவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கொங்கு நாட்டு சொந்தங்களுக்கும் என்னுடைய நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்னுடைய நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் இங்கே வருகிற என்னுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன். காவிரி ஆற்றிலே மழைக்காலங்களிலே செல்லுகின்ற உபரி நீரை திருமணி முத்தாறிலே திருப்பி விட வேண்டும். நாமக்கல்லிருந்து ஈரோடு வழியாக வருகின்ற சாலையை 4 வழியாக சாலையாக மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக இந்த அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். அதே போல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் குறைந்தது 5-6 பேரையாவது நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்று இந்த மாநாட்டின் மூலமாக நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வருகின்ற காலங்களிலே பொதுச் செயலாளர் அவர்கள் எந்த திசையை கை காட்டுகின்றார்களோ அந்த திசையை தூக்கி நம்மளுடைய பயணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விவசாய அணியினுடைய துணை செயலாளர் பேராசிரியர் கோபால்சாமி அவர்கள், அடுத்தபடியாக விவசாய அணியினுடைய செயலாளர் கதிரேசன் அவர்களை பேச இந்த மோடியத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எழுச்சி நாயகன் ஈஆர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அவையை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களையும் சகோதர சகோதரிகளையும் வரவேற்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்தமைக்கு நன்றி பாராட்டி என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு அளித்த தலைப்பு கள் இறக்க அனுமதியை அரசிடமிருந்து பெறுவதற்கான தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பது பற்றியானதாகும். பொதுவாகவே தமிழகத்திலே, குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே விவசாயம் என்று முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு வருவதை எல்லோரும் அறிவோம். இன்று விவசாயிகளுக்கு தேவையான நீரும் இல்லை, மின்சாரமும் இல்லை, உரமும் இல்லை, எந்த வசதியும் ஆள் வசதியும் இந்த அரசாங்கங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத நிலையில் இந்த விவசாயம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட அந்த விவசாயத்தை விட்டு எல்லோரும் ஒதுங்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காண்கின்றோம். இந்த சூழ்நிலை இன்னும் தொடராமல் இருக்க வேண்டுமே என்று சொன்னால் இதற்கான சில வழிமுறைகளை நாம் கடைபிடித்தாக வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இந்த தென்னை விவசாயிகளெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்லிறக்கிற அனுமதியை வழங்க வேண்டும் அரசாங்கம். ஏன் வழங்க மாட்டார்கள் என்பதற்கு சரியான பதிலை இன்னும் அவர்கள் இதுவரை தரவில்லை. இவர்களுக்கு பணம் ஒன்றுதான் டாஸ்மாக் மூலமாக வரும் என்று சொன்னால் அதற்கான தொழில் எத்தனையோ இந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த தொழிலை எல்லாம் நீங்கள் செய்வதற்கு தயாராக இருப்பீர்களேயானால் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் காட்ட தயாராக இருக்கிறோம். இந்த கல்லை குடிப்பதினால் எந்த கெடுதலும் இல்லை என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் இதற்கு அனுமதி தர மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. கேரளத்திலே ஒரு தென்னை மரத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு கல்லிறக்குவதற்கு மூலியமாக 4000 ரூபாயை சம்பாதிக்கும் பொழுது அண்டை மாநிலமான தமிழகத்திலே இன்று வெறும் 400 ரூபாயை ஒரு தென்னை மரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசே, உங்களுக்கு எங்கள் குரல் ஒலிக்க கேட்கவில்லையா? இன்னும் இப்படியே நீங்கள் மௌனமாக இருப்பீர்களே என்று சொன்னால் இதற்காக தனியொரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஏற்கனவே சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி உங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் செவி சாய்க்கவில்லை. எத்தனையோ திட்டங்களுக்காக மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்திலே அறிவிக்கையெல்லாம் செய்கிறீர்கள். ஏன் இதற்கு ஒரு அறிவிக்கை நீங்கள் செய்யக்கூடாது? இனி வரும் காலங்களில் விவசாயிகள் இப்படியே இருக்க மாட்டார்கள் என்பதை மற்றும் உங்களுக்கு உணர்த்தி கொள்ள விரும்புகின்றோம். இந்த விவசாயிகள் பிச்சைக்காரர்கள் அல்ல. இனி அவர்களே அவர்களுடைய பொருளுக்கு விலை நிர்ணயிக்கும் ஒரு உரிமையை மீட்டெடுக்க இந்த கட்சி தயாராக இருக்கிற என்ற உறுதிமொழியை தந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னூர் தெலுங்குபாளையம் பிரிவு தரணீஸ் என்ற 11 வயது பையன் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக காணவில்லை. தயவுசெய்து பையனை பார்த்தீங்கன்னா உடனடியாக அங்கே கூட்டிகிட்டு வரணும். அன்னூர் தெலுங்குபாளையம் பிரிவு தரணீஸ். மாநில விவசாயினுடைய செயலாளர் கதிரேசன் அவர்களை சுருக்கமாக தயவு செய்து உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் எழுச்சி மகாநாட்டை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஈஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே அவையிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும், இந்த கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் மேலான நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிவிட்டு, கட்டணமில்லா மின்சாரமானது கிட்டத்தட்ட 64 உயிர்களுடைய
ஈந்ததற்கு பின்னாலே அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே தான் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதே போல எதிர்வருகின்ற காலத்தில் மத்திய மாநில அரசானது மீண்டும் விவசாயிகளை கடன்காரனாக ஆக்குவதற்கு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. ஆகவே ஒரு முறை நமக்கு கடன் நிவாரணம் கிடைத்தது. ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வு செழிப்படைந்ததா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் அரசானது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் விவசாயிகளுக்கு பாதகமான திட்டங்களைத்தான் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு ஏற்படுகின்ற ஒப்பந்தங்கள் அனைத்துமே நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறது, நம்மளை கடன்காரர்கள் ஆக்குகிறது. ஆகவே விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்ற கடன் நிவாரணமானது கண்டிப்பாக பிச்சை அல்ல. எதிர்வருகின்ற அரசியல் அது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருகை இருக்கின்றது. அதையே நாம் ஒரு போராட்ட களமாக ஈஸ்வரன் தலைமையிலே ஏற்படுத்தி அவர் காட்டுகின்ற முகத்திலே நாம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து விவசாயிகள் சங்கத்தையும் இந்த நேரத்தில் உங்களை மெத்தபணி ஒன்போடு கேட்டுக்கொள்ளுகிறது. ஈஸ்வரனுடைய தலைமை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உண்மையிலேயே விவசாயிகளுக்காக ஆணித்தரமாக குரல் கொடுக்கின்றது. ஆகவே உங்களை அநேகமாறு மெத்தவணை முன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மகாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞர்களுடைய துணை செயலாளர் ராசிபுரம் சந்திரசேகர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்ட்ரோ சாவி ஒன்று காணாத போச்சு, இங்கே இருக்குது. யாருடைய என்று தங்களுடைய வண்டி நம்பரை சொல்லி வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். ஐயா கோவை செழியன் பிறந்த நாளிலே இன்று கொங்கு நாட்டிலே ஒரு பெரிய கடலலையை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கொங்கு நாட்டின் இரும்பு மனிதர் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே, அவரோடு துணை இருக்கின்ற எனது அருமை பேரவைத் தலைவர் ஐயா தேவராஜன் அவர்களே, இங்கே அவருடைய அழைப்பை ஏற்று கடல் போல் கூடியிருக்கின்ற இந்த கொங்கு நாட்டு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களை பொறுத்தவரை இன்று இந்த கொங்கு நாட்டிலே இருந்து வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்ல வேண்டுகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இதை மத்திய மாநில அரசுகள் இந்த பகுதியில் இருக்கின்ற நம் நாட்டில் இருக்கின்ற அத்தனை தொழில்களிலும் வாழ்வாதாரங்கள் லாபகரமற்ற சூழ்நிலையில் போய் கொண்டிருப்பதால் வரும் காலங்களிலே புதிய நவீன தொழில்நுட்பத்தினுடைய கூடிய புதிய தொழிலை களம் கண்டு இந்த இளைஞர்களை அதில் களமிறக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு அந்த தொழிலை செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனை வழங்கி இந்திய பொருளாதாரத்தை இந்த இளைஞர்கள் தலைநிமிர செய்வார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்துகின்ற இந்த மாநாட்டின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் இந்த மாநாட்டு காவல்துறையினுடைய தலைவருமாகிய எங்கள் பாசத்துக்குரிய பொள்ளாச்சி இளம்பருதி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 மாத காலமாக கொங்கு நாடு முழுவதும் அயராது பாடுபட்டு திண்ணை கூட்டங்களை நடத்தியும் அடிக்கடி கிளைகள் தோறும் கொடியேற்று விழாவை நடத்துவதற்கு அத்தனை ஒத்துழைப்புகளையும் தந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்த இந்த மாநாட்டின் நினைவாக நிறுவன தலைவர் அமரர் தலைவர் செழியன் ஐயா அவர்களுடைய நினைவாகவும் கொங்கு நாடு காக்கும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் நடைபெற்ற இரத்த தான முகாமில் நம்முடைய கொங்கு நாட்டு பகுதியைச் சேர்ந்த 11,000த்திற்கும் மேற்பட்டோர் மிகச் சிறப்பான முறையில் இரத்த தானம் கொடுத்து உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த இரத்த தான முகாம் நிகழ்ச்சிகளை
நடத்தி கொடுத்த அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் எல்லா அனைத்து நிர்வாகிகளுக்கும் இளைஞரணியினருக்கும் இந்த நேரத்திலே கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை உங்கள் பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இந்த மாநாடு என்று அறிவித்தவுடன் இளைஞர் பட்டாளமே இந்த முறை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி அத்துணை பேரையும் நாங்கள் பாதுகாப்போடு அழைத்து வந்து நிம்மதியாக அனுப்பி வைப்போம் என்றும் சொன்னார்கள். பல்வேறு இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட அத்தனையும் பொருட்படுத்தி கொண்டு எத்தனையோ துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த அளவிற்கு இந்த மாநாடு நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த என் அருமை இளஞ்சிங்கங்கள் அத்தனை பேருக்கும் இதயங்கனிந்த நன்றிகளை உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். இன்று இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த மாநாடு தமிழகத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல, இந்தியாவிலேயே நாளைய அரசியலில் நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு அசைக்க முடியாத சக்தியை உருவாக்கி விட்டோம் என்பதற்கு அச்சாரம்தான் இந்த பொதுக்கூட்டம். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறோம் என்று சென்னையும் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே டெல்லியும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நாளைய பாராளுமன்றத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அமைப்பு அமையும் பொழுது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய உறவு இல்லாமல் தமிழகத்தில் யாரும் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இந்த அளவிற்கு ஆதரவு கொடுத்து வந்த அத்தனை பேருக்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான கூட்டம் முடிந்தவுடன் தயவு செய்து இளைஞரணி கமாண்டோ படை நிர்வாகிகள் அத்தனை பேரும் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஊர் திரும்பும் வரை அங்கே டிராபிக்கிலும் அங்கே பார்க்கிங் ஏரியாவிலும் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து இரவு 12 மணி ஆனாலும் சரி நாம் அத்தனை பேரையும் பாதுகாப்போடு அனுப்பி வைத்துவிட்டு இளைஞரணி நிர்வாகிகள் அத்தனை பேரும் மேடைக்கு அருகே 1 மணிக்கு இங்கே நாம் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாளைய தமிழக அரசாங்கமும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இல்லாமல் அடுத்த 2016 ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு அயராது பாடுபட்ட எல்லா கிளை நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இதயங்கனிந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாநில துணை பொதுச் செயலாளர் தங்கவேல் அவர்கள் உங்களுடைய 1 நிமிடம் உரையாற்றுவார். கொங்கு நாட்டின் என் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த எழுச்சி மாநாடு கொங்கு நாட்டினுடைய அரசியல் இனிமேல் ஈஆர் ஈஸ்வரன் தலைமையில் தான் நடைபெறும் என்பதை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டிய என்னுடைய கொங்கு சொந்தங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் தொட்டி எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து நாளைய கொங்கு நாடு நம்மளுடைய ஈஆர் ஈஸ்வரன் தலைமையில் தான் என்பதை உறுதியோடும் அறுதியிட்டு கூறி உங்களை அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து முடியும் அது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினால் மட்டும்தான் முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று அடுத்தபடியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். இங்கே வென்று காட்டி இருக்கின்றீர்கள். அமெரிக்காவிலே ஒபாமா அலை, குஜராத்திலே மோடி அலை, கொங்கு நாட்டிலே ஈஸ்வரன் அலைதான் என்று இந்த நேரத்திலே உறுதியை கூறுகின்றேன். எங்களுடைய இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் என்.டி. ராமனார் அவர்கள், 3 முதலமைச்சருக்கு முதலாளியாக இருந்த எங்கள் கோவை செல்லினுடைய வழியிலே வந்தவர்தான் எங்களுடைய ஈஆர் ஈஸ்வரன். அவருடைய அரசியல் வாரிசு என்பதை அவருடைய புதல்வன் இங்கே நிரூபித்து காட்டி இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே சினிமாவிலே நடித்து எம்ஜிஆர் வந்து முதல் நாட்டை ஆண்கின்ற போது அவரோடு நடித்து இன்று தமிழகத்தை ஆண்டுகின்ற ஜெயலலிதாவை போல
சினிமாவிலே நடித்து 29 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிய விஜயகாந்தை போல ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஒவ்வொரு கிராமமாக கால் வைத்து வளர்க்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொல்லுகின்றேன். இந்த கொங்கு நாட்டு மக்கள் மீது பிசிஆர் சட்டங்கள் பொய் வழக்கிலே பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மீது வழக்கு கொடுத்தால் காவல் நிலையத்துக்கு நீதிமன்றத்திற்கு நாங்கள் கப்பங்கட்ட வேண்டி இருக்கின்றது. ஆனால் கொடுக்கின்ற அயோக்கியன் தெல்லவேரி எல்லாம் பொய் புகார் கொடுக்கிறான். அவனுக்கு அரசாங்கம் ஆதரவாக அரசாங்க பணத்தை கொடுக்கின்றார்கள். ஆகவே சட்டம் மாற்றப்படவில்லை என்றால் கொங்கு நாட்டு மக்கள் சட்டத்தை கையில் எடுப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகின்றேன். ஆகவே ஈஆருடைய வழிகாட்டலிலே விவசாய வனவிலங்கு பிரச்சனைக்காக பெருந்துறையிலே நானும் KKC பாலவர் உட்பட 243 பேர் சிறைக்கு சென்றோம். வருகின்ற இந்த காலத்திலே இந்த கொங்கு நாட்டு மக்களுக்காக பொதுச் செயலர் ஆணையிட்டால் தற்கொலை படையாக மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மூர்த்தி. அடுத்தபடியாக சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு பரணி பாலசுப்ரமணியம் அவர்களை சுருக்கமாக உரையாற்ற அழைக்கின்றோம். கோவை எடையர்பாளையம் செல்வி கவிதா சுலோச்சனாவை காணவில்லை. தயவு செய்து எங்கிருந்தாலும் மேடைக்கு பின்புறம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைப்பீர்கள். ஆனால் சென்னையிலே நானும் இங்கே அமைந்திருக்கிற உங்கள் பொதுச் செயலாளர் எனக்கு அத்த பையன் ஏஆர் ஈஸ்வரனும் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்திலே ஜாலியாக சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதோ பொழுதுபோக்கி பேசிக்கிட்டு பொது சங்கத்தை வளர்த்துறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொங்கு மக்களில் கொங்கு நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு அவர் பீரங்கி வேகத்தில் கிளம்பி இந்த கொங்கு நாட்டுக்கு வந்து குடும்ப குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் மக்களுக்காக பாடுவார்னு இரவு பகல் பாராமல் இந்த கடந்த 3 மாதமாக பார்க்கும்போது பாவமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேங்க, அவர் உயரை கொடுத்து நம்ம கொங்கு பகுதிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். நாங்கள் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிறோம். சென்னையிலேருந்து இங்கே வர்றோம், ஏதோ மைக்கை பிடிச்சா 2 நிமிஷம் கொடுக்குறது பேசுங்கிறாங்க, நாங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த இரவு பகல் பாராமல் தான் சாப்பிட்ட நேரம் அந்த புளிச்சாதம்னு சொல்கிறாங்களே அந்த சாத்தையெல்லாம் போகிற இடத்துல சாப்பிட்டுட்டு உங்கள் கொங்கு நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிற ER ஈஸ்வரனுடைய தலைமையில் உண்மையிலே கொங்கு மக்கள் கொடுத்து வச்சவங்க. அவரை கரத்தை வளப்படுத்தணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் கொங்கு நாட்டு மக்களுக்காக பல சேவைகளை செய்து வருகிறது. இன்று மகாநாடு நடப்பதற்கூட எங்களுடைய கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் பொருளாளராக இருக்கிற செங்குட்டுவேல் அவர்கள் அவர் கொஞ்சம் எந்திரிச்சின மாதிரி சொல்கிறார், உங்கள் PCR செட்டில் அரெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அவர் தான் பெயில் வாங்கி தர்றார். ஏன்னா கட்சியில் ஏதாவது உங்களுக்கு இது நடத்தணுமா, அது என்ன 2 வீலர் பேரணி நடத்தணுமா, இவர் தான் ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறாரு. ஜட்ஜு கேட்குறாரு 150 பைக்கு மேலே போச்சுன்னா நீ தான் உள்ளே வருவேனா, சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. இவருக்கு உண்மையிலே நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லணும். அதே போல் எங்கள் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்திலிருந்து எங்களுடைய மச்சான் அருமைக்குரிய முன்னாள் செயலாளர் செல்வராஜ் அவர்களை உங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை எழுத்துக்களுக்கும் உங்கள் பெயிண்ட்டுக்கும் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் எங்கே இருந்தாலும் நிற்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எங்கே நிற்கிறான்னு தெரியல, அதான் பேருங்க பின்னாடி போய் நிற்கிற அவருக்கும் ஒரு கைத்தட்டுங்கள். சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் கொங்கு நாட்டு பகுதியில் இருக்கின்ற உங்களுக்காக பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நான் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சென்னை நம்ம கொங்கு நாட்டிலே சமீப காலத்திலே கொங்கு நாட்டிலே ஓடுகின்ற காவேரி, பவானி ஆறு, அமராவதி ஆறு, காளிங்கராய வைக்கல் அனைத்தும் சாவைக்கழிவுகளால் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாசுபட்ட குடிநீரால் நாம் விவசாயம் செய்து நாம் குடிக்கும் குடிநீரும் விஷம் கலந்து புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகையிலே ஒரு பக்கம் எழுதி இந்த செய்திகள் அனைவருக்கும் தெரிந்திருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா ஆங்கிலத்தில் அது பிரசுரமாக இருந்தது. அந்த சாய்க்கழிவுகளை நாம் தடுக்கவில்லை என்றால் வருங்காலத்தில் நாம் கொங்கு சன்னதிகளை பார்ப்பது கஷ்டமாகிவிடும். ஏனென்றால் திருப்பூரிலே கலக்கின்ற தண்ணீர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வரலையே கலந்து நம்ம கொங்கு பகுதி மட்டுமில்லை தமிழ்நாட்டே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அரசு ஒவ்வொரு வாரமும்
ஈரோட்டிலே 10 சாயப்பட்டறைகளை மூடிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மூடாமல் அந்த தண்ணி காளிங்கராயன் வாய்க்காலை பார்த்தால் தெரியும். தயவு செய்து கொங்கு மக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைச்சு இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அரசோடு பேசி சாயக்கழிவாதிகளோடு சேர்த்து வருங்கால சன்னதிகளை காப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய கொங்கு சொந்தங்கள் படிப்புக்காக மீண்டும் நான் ஒரு நிமிடம் மட்டும் கேட்டுக்கொண்டு என்னுடைய இதை முடித்துக்கொள்கிறேன். நம்முடைய கொங்கு மக்கள் அனைவரும் தற்போது கல்வியிலே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே முதல் தரத்திலே முதல் இடமாக நம்முடைய கொங்கு பகுதி வந்துவிட்டு இருக்கிறது. ஆனால் நாம் கல்வி படிப்பு எடுப்பதற்கு கம்ப்யூட்டர் என்ற ஒரு படிப்பை பொறியியல் துறை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாராட்டி கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாணவர்கள் கம்ப்யூட்டர் படிக்கட்டும். பெண்களை தயவு செய்து கம்ப்யூட்டர் இதுக்கு அனுப்பாதீர்கள். ஏனென்றால் SMS கொடுத்து ஃபேஸ்புக் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாமளே பாழாக்கி கொண்டு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் படித்த பொண்ணை கல்யாணம் செய்யவில்லை என்று முடிவெடுங்கள். யாருமே கம்ப்யூட்டருக்கு செய்ய மாட்டார்கள். அதே போல CA படித்த படிப்புக்கு போங்கள். ஆர்கிடெக்ட் இருக்கிறது. தயவு செய்து பொறியியல் துறைக்கு மாறி நம்முடைய பையன்களை படிப்பதற்கு நம்ம வருங்கால சன்னதிகளை பெருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல நாங்கள் சென்னை கொங்கு நண்பர் சங்கம் வருங்காலத்திலே அடுத்த 6 மாதத்தில் சென்னை கொங்கு அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை நிறுவி IAS IPS பயிற்சியை இலவசமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நீங்கள் பயன்படுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரகவுண்டனூர் கார்த்திகேயன் மற்றும் PS ஆனந்த், சுடர்வேல், தோட்டக்குடியாம்பாளையம் எங்கிருந்தாலும் மேடைக்கு பின்புறம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொருளாளர் திரு KKC பால் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். விடியும் முன் எழுந்திருந்து வியர்வையை விதையாக்கி மடியும் வரை உழைக்கும் மண்ணாளும் பரம்பரையின் மாநாட்டில் கலந்துள்ள மாவீரன் வம்சமே, உனக்கு முத்தான வணக்கத்தை முதற்கண் வைக்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பொருளாதாரம். நம்முடைய கொங்கு நாட்டின் பொருளாதாரமே நம்முடைய கடின உழைப்பு தான் கொங்கு நாடு முன்னேறி இருந்தது என்றால், இதுவரை எத்தனையோ பொருளாதார பிரச்சனையில் சிக்கி இருந்தார்கள். ஆனால் நாம் அதிலிருந்து ஒரு விதிவிலக்காக இருந்தோம் என்றால் அது நம்முடைய கடின உழைப்பு, சிக்கனம், சேமிப்பு. இந்த மூன்றும் தான் நம்மை இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மூன்றையும் வைத்திருந்தும் கூட இன்று நமக்கெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றது, பொருளாதாரத்திலே தொல்லைகள் இருக்கின்றது என்று சொன்னால், நமக்கு பெரிய தொல்லையாக இருப்பது மின்சாரம். இந்த மின்சாரம் முழுமையாக நமக்கு ஒரு பொருளாதாரத்திற்கு மிக அடிப்படை தேவையான ஒன்றாகும். அந்த மின்சாரத்தை சென்னைக்கு என்ன மின்சாரம் கொடுக்கிறையோ அந்த மின்சாரம் கொங்கு நாட்டிற்கும் வேண்டும். சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் என்ன 4 ஓட்டு போடுறானா, நம்ம 1 ஓட்டு போடுறோமா? அதிகப்படியான தொழில்கள் இங்குதான் இருக்குது. ஒரு புள்ளி ஒருத்த சொல்றேன், அதாவது நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தான் அதிகப்படியான சிறு தொழில் பதிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி தனிநபர் வருமானம் சொல்லி அதிகப்படியான தனிநபர் வருமானம் இருக்கிறது கொங்கு மண்டலம் மட்டும்தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 40% பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதே போல இந்த கொங்கு மண்டலம் தான் 48% வரியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏதோ நான் சும்மா வேடிக்கைக்காக சொல்ல, எங்கிட்ட இப்ப புள்ளி விவரம் இருக்குது, எனக்கு நெட்ல எடுத்து வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கடந்த 2012-13 ஆண்டு வரி வருவாயிலே, அதாவது இன்கம் டாக்ஸ் வருமான வரியிலே தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் 2971 கோடி. ஆனால் அதிலே கொங்கு நாட்டினுடைய வருவாய் மட்டும் 1115 கோடி. அதே போல சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரியிலே தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் 47,293 கோடி. அதிலே கொங்கு நாட்டினுடைய விற்பனை வரி
26,363 கோடி. அதே மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் மொத்த வருவாய், சர்வீஸ் டாக்ஸ் இத்தியாதி எல்லாம் சேர்ந்து 150,32,000 கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய். அது கொங்கு மண்டலத்தினுடைய பங்கு மட்டும் 80,253 கோடி ரூபாய். ஏதோ நான் கதை சொல்லிங்க, நெட்ல நான் டவுன்லோட் பண்ணது ஒரு வாரமாக வந்து எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமா எடுத்து நம்முடைய கொங்கு மண்டலத்தை மட்டும் தனியாக பிரித்து டோட்டல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க நெட்ல போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதோ 48% நம்ம கொங்கு மண்டலம் கொடுக்குதுங்கிறது கதை அல்ல. இது பார்த்தீங்கன்னா 48%க்கு மேல மொத்த வருவாயில 150 லட்சம் இருக்கும்போது 80,250 கோடி ரூபாய். இது இவ்வளவு வருமானத்தை கொடுக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்துக்கு, அதிகப்படியான சிறு தொழில்கள் நடக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்துக்கு, பதிவு செய்யப்பட்ட தொழில்கள் நடக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்துக்கு முழுமையான மின்சாரம் வேண்டுமா, இல்ல முழுக்க சினிமா இத்தியாதிகள் இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க தொழிற்சாலையும் அதிகமா இல்ல. அது எச்சு கொடுக்காட்டி போச்சு, அது அங்க கொடுக்கறதா இங்க கொடுக்க வேண்டாமா? இதை வலியுறுத்தித்தான் நாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய காலப்போக்கிலே கலாச்சாரங்களும் இந்த மேலை நாட்டு பாணியிலே நுகர்வு கலாச்சாரங்களாக சிறிதாக மாறிக்கொண்டு வருகின்றது. நம்முடைய பழைய பண்பாடுகளை மறந்து விட்டோம். பழைய நிலையிலேயே கடின உழைப்பும் சிக்கனமும் சேமிப்பும் இதுவே நம்முடைய கொங்கு நாட்டை என்றும் வளமையாகவும் வைத்திருக்கும். அதே போல விவசாயிகளுக்கும் நம்முடைய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயிகளுக்கு கொடுத்தார்களே, ஆனால் அதில் வீணாகின்ற கூலி விவசாயிகளுக்கு பயன்படும். அதையும் இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையாக வைத்து, கொங்கு தமிழ் மண்ணில் கோலோச்சும் மாநாடு சங்க தமிழ் போல சரித்திரம் படைத்திடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சக்தி கோச் நடராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொங்கு நாட்டிற்கும் கொங்கு நாட்டு மக்களும் வகை உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் சுதந்திரம் பெற்றவுடனே மகாத்மா காந்தி சொன்னார், காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடலாம் என்று. ஆனால் அன்று அப்படி செய்யவில்லை. அன்று அப்படி கலைத்திருந்தால் நம்முடைய இந்திய திருநாடு இன்று இவ்வளவு மோசமாக போயிருக்காது. இந்த 66 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய திருநாட்டின் வளர்ச்சி என்ன? மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்யவில்லை. நீண்ட காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் தீட்டி கொடுக்கவில்லை. ஏழை எளிய மக்கள் முன்னேறும் வகையிலே எந்த விதமான திட்டமும் இல்லை. ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், ஆதர்ஸ் ஊழல் என்று அத்தனை திட்டங்களிலும் ஊழல். அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் சீனாவும் என்ன செய்தாலும் கண்டுகொள்வதில்லை. நம்முடைய நிலப்பகுதி ஆக்கிரமித்தாலும் அல்லது நம்முடைய வீரர்களை கொன்று குவித்தாலும் கண்டுகொள்வதில்லை. நாம் என்ன அவர்களுக்கு அடிமைகளா? சிவபெருமான் நக்கீரனை எதிர்த்தது போல் எரிக்க வேண்டாமா? அடிக்கு அடி உதைக்கு உதை என்று நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி உள்ள போது ஒரு குடும்பத்தினர் மட்டுமே பிரதமராக வருகிறார்கள். அப்படி இல்லை என்றால் எப்பொழுதும் சிரிக்காத ஒருவர் பிரதமர் அல்லது எப்பொழுதும் வாய் திறந்து பேசாதவர் தான் பிரதமராக வருகிறார்கள். இந்த குடும்பத்தின் கட்டுப்பாடு உள்ளவர்கள் பிரதமராகி நாட்டுக்கு என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? இந்த 66 ஆண்டு காலத்தில் எப்போது வல்லரசு ஆகியிருக்க வேண்டிய நம்ம இந்திய திருநாடு இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இலங்கை தமிழ் போராளிகளை கொண்டு குவித்ததும் தமிழ் மீனவர்களுக்கு கொடுமைப்படுத்தும் இலங்கைக்கு உதவி செய்வதும் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனையாக இருக்கிறது. சுதந்திரம் பெற்று தந்த கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் காங்கிரஸ் கட்சியாகிய உங்களுக்கு உங்கள் தலைமைப்பிடம் ஏற்க பிறப்பால் இந்தியனான ஒரு இந்தியன் கூடவா கிடைக்கவில்லை. யாரை நாட்டை விட்டு விரட்டினோமோ அவர்களுக்கு மீண்டும் தலைமை பதவியா? இந்த லட்சணத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி எங்கு பார்த்தாலும் கோஷ்டி சண்டை,
கோஷ்டி சண்டை இல்லாத ஊரே இல்லை, இல்லாத மாநிலமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை கழுதை தேய்ந்து கட்டருமான கதை தான். இன்று அனைத்து மாநில செல்வாக்கையும் இழந்துவிட்டது. ஒரு தைரியமான வீரமிக்க பிரதமர் தான் நாட்டுக்கு தேவை. அப்பொழுதுதான் அடுத்த நாட்டை பார்த்து நாம் பயப்படாமல் செயல்பட முடியும். உலக போலீஸ்காரன் அமெரிக்காவுக்கு அடிமணிந்து நம் நாட்டையே குட்டிச்சுவராக்கி விட்டீர்கள். அமெரிக்கர்களை அவதார புருஷராக நினைத்து அடிபணியும் எண்ணம் கொண்டதுதான் காங்கிரஸ். இன்று நாடு உங்களால் தன்மானம் இழந்து, மரியாதை இழந்து, தனித்துவம் இழந்திருக்கிறது. உங்கள் கூட்டணி அமைச்சரவையில் யார் திருடினாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லும் ஒரு பிரதமர் நம் நாட்டுக்கு தேவையா? கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து மாட்டிக்கொண்டால் கூட்டணி கட்சிக்காரனை மாற்றி விடுவது. இதற்கும் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும் மாணவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி இல்லாத கூட்டணிக்கு ஓட்டளித்து அவர்களை வெற்றி பெற செய்யவும் இந்திய திருநாட்டை 2020 வல்லரசாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அவைத்தலைவர் எங்கள் பாசத்துக்குரிய பிரச்சார பீரங்கி அண்ணன் பிஆர்டி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். எழுச்சிமிகு மாநாட்டுக்கு வந்திருக்கும் என் கொங்கு சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கம். கொங்கு நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காகவும், கொங்கு நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், கொங்கு சொந்தங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பதற்காகவும், கொங்கு கலாச்சாரத்தையும் கொங்கு பண்பாட்டையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம் அனைவருக்கும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டு இருக்கும் நம்ம பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கைதட்டி கரவொழுப்பி எழுப்புமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொங்குன்னு சொன்னாலே கொங்குக்கு குலத்தொழில் இந்த விவசாயம் தருங்க. அந்த விவசாயத்தை நம்பித்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்மளெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி இந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் உள்ள அத்தனை தொழிலையும் நாம் முன்னால் இருக்கிறோம், முன்னால் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் போய் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளுடைய நிலை நல்ல கேள்விக்குறியாக இருக்குது. அந்த விவசாயிகளுடைய நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்காகவும், அதே போல் ஆனைமலை நல்லாறு திட்டத்துக்காகவும், உப்பாறு திட்டத்துக்காகவும் போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறினால் அந்த கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுடைய உயரும் என்று கூறிக்கொண்டு, இப்போ அரசியல் என்பது உங்களுக்கு தூய்மையானது. அரசியலுக்கெல்லாம் நல்லவர்கள் வந்தால் தான் அரசியல் எப்பவும் தூய்மையாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்கெல்லாம் தன் குடும்பத்தையும் தன்னையும் நாட்டுக்காக ஒப்படைத்து அப்படி அவங்க உயிரையே தியாகம் பண்ணவங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த பெருந்தலைவர் காமராஜர் பீரியடுக்கு பின்னாடி வந்த திராவிட கட்சியினால இந்த நாடே சீர்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் வீட்டுக்காகத்தான் தன் குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறாங்க. அரசியல் என்பது ஒரு சாக்கடைங்கிற பேர் ஆகி போச்சு. அந்த அரசியலை தூய்மைப்படுத்தோன்னா நம்ம பொதுச் செயலாளர் நல்லவர்கள் உள்ள இறங்கி நம்ம பொதுச் செயலாளர் கூட நம்ம கொங்கு நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் அந்த அரசியல் என்ற சாக்கடையில் இறங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த அரசியல் உதாரணத்துக்கு நம்ம டெல்லியில் எடுத்துட்டிங்கன்னா இந்தியா அரசியலையே திருப்பி போட்ட ஒரு பெரிய சக்தி நம்ம அரவிந்த் கேஜ்ரிவால் என்கிற ஒரு தனி மனிதன் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆட்சி நடத்துகிறான் பாருங்க. அதுபோல் அந்த அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய சின்ன என்ன விளக்குமாறு, அந்த விளக்குமாரை வச்சு அரசியலையே சுத்தம் பண்ணிட்டான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாய்மார்களும் அந்த விளக்குமாத்தை வச்சு விளாசி அவங்க அரசியலை தூய்மைப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சிறப்பாக உரையாற்றிய எங்கள் அவைத் தலைவருக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது மறைந்த தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் கோவை செல்லையன் அவருடைய புதல்வர் திரு செம்பியன் சிவகுமார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த சொந்தங்களே, நமது இனத்தின் வலிமை மற்றும் ஒற்றுமை குறித்து எழுப்பப்பட்ட ஐயங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விடையளிப்பது போல் இந்த திருப்பூர் மாநாட்டை மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்தி காட்டிய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும்
உங்கள் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பொதுச் செயலாளரின் அயராத உழைப்பால் நமது கொங்கணமும் கொங்கு நாடும் பல்வேறு நன்மைகளை பெற்றுள்ளது. இன்று உங்களுக்கு ஏற்பட்ட இந்த எழுச்சியால் மேலும் பல வெற்றிகளை அள்ளித்தரப் போகிறது என்பதை உறுதியாக கூறி நமது கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர், நம்முடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கொங்கு மாமணி திருச்சியார் தேவராஜன் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, கொங்கின தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, நமது பொதுச்செயலாளர் அவர்களே, நமது கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய மறைந்த தலைவர் அவருடைய புதல்வர் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, குடும்பத்தார் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அனைத்து மாவட்ட தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, பேரவையினுடைய பொருளாளர் அவர்களே, ஆப்போக்கா அவர்களே, சக்தி கோச்ச நடராஜ் அவர்களே, இன்னும் இங்கே மேடையிலே பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்களே, நாம் இதுவரை எவ்வளவோ மாநாடும் நாமும் நடத்தியிருக்கின்றோம், அரசியல் கட்சிகளும் நடத்தியிருக்கின்றது. இவ்வளவு பெரிய ஒரு மேடையை பார்த்ததே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பாளர்கள் மேடையில் அமர்த்தியதும் இருக்காது, எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காது. இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு பொறுப்பாளர்களை எல்லோரையும் இங்கு அமர வைத்து இன்று நமது பொதுச்சாளர் அவர்கள் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் 2 கோடி மக்கள் இருக்கின்றோம் என்று 2 கோடி 3 கோடி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி 2 கோடி 3 கோடி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தான் இந்த ஈஸ்வரன். நீங்கள் எப்படி மழை பெய்து இடி இடிக்கும் பொழுது நீங்கள் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லுகின்றீர்களோ, அதுபோல் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் அந்த ஈஸ்வரன் உங்களோடு வருவார். ஏனென்றால் இந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்ததுடனே தெரிகின்றது, ஈஸ்வரன் அப்படி எல்லா இடத்திற்கும் வருவார் என்பது உறுதியாக தெரிகின்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் சமுதாயத்தில் வைகுந்தசாமி என்று ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் அந்த மக்களுக்கு என்ன போதித்தார் தெரியுமா? முதலில் கூலி வேலைக்கு போகாதே. நாடார் சமுதாயத்திலே 200 ஆண்டுகளுக்கு முன்பு கூலி வேலைக்கு போகாதே, கூலிக்காரனாக இருந்தால் உன்னை ஒருவனும் மதிக்க மாட்டான். சின்னதே ஆனாலும் உன் சக்திக்கு ஏற்ற வியாபாரத்தை செய். காலில் செருப்பு அணிந்து நட, துண்டை இடுப்பில் கட்டாதே. இப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்பே நாடார் சமுதாயத்தில் ஒரு தலைவர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார். நமது கொங்கு சமுதாயத்திற்கு அப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் அன்று இல்லை. நமது சமுதாயம் அன்று முற்படுத்தோர் பட்டியலில் இருந்தது. அப்படி முற்படுத்தோர் பட்டியல் இருந்த காலங்களில் நமது சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அரசாங்க வேலையில் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு நமது சமுதாயத்தை
பிற்படுத்தோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று நமது மறைந்த தலைவர் அவர்கள் அரும்பாடுபட்டு எப்படியாவது நம்ம சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு அரசாங்கத்தை கேட்டு, அப்பொழுது நம்மளுடைய தலைவர் ஒருவரிடம் சென்று, அவர் பெரிய தலைவர், அவரிடம் சென்று கேட்டார், நமது சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று. அப்பொழுது அந்த தலைவர் சொன்னார், இந்த செழியனுக்கு வேறு வேலை இல்லை, நம்ம சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்து விட்டால் கரும்பு வெட்ட எவன் வருவான், மாடு மேய்க்க எவன் வருவான், தோட்டத்துக்கு வேலைக்கு எவன் வருவான் என்று அன்று ஒரு தலைவர் சொன்னார். இதை பல முறை நமது தலைவர் எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். இப்படி நான் நம்மை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைவர் இப்படியெல்லாம் சொன்னார் என்று. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் என்று நமது சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். அன்று நமது சமுதாயம் முற்படுத்தோர் பட்டியலில் இருந்த பொழுது எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று இன்று படித்து, அதாவது உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவர்களை கேட்டால் அவர்கள் விவரமாக சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டோம், நாங்கள் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் எங்கெங்கு சென்று படித்தோம் என்று அவர்களெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நம்ம சமுதாயத்தை நமது பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்த பெருமை நமது மறைந்த தலைவர் அவர்களுக்கு சேரும். அவர்களும் இன்னும் பல தலைவர்களும் சேர்ந்து நமது சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார்கள். நமது பொதுச் செயலாளர் எல்லோருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். எல்லோரும் சொன்னார்கள் அவரவர்களுக்கு ஒரு தலைப்பு என்று. ஆனால் பொதுச் செயலாளருக்கு என்ன தலைப்பு என்று அவர் கேட்டேன், அவர் சொல்லவில்லை. அவர் எல்லா தலைப்பையும் ஒன்றாக சேர்த்து பேசுவார் என்று நினைக்கின்றேன். எனக்கும் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார், நீங்கள் இந்த தலைப்பில் பேசுங்கள் என்று. நமது தலைவர் அவர்கள் முதல் சென்னையில்தான் இந்த பேரவை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு கொங்கு நண்பர்கள் சங்கம் என்று, இப்பொழுது கூட கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பேசினார்கள், அருமையாக பேசினார்கள். அந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்தை சென்னையிலே நமது தலைவர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு பூராவும் கொங்கு நண்பர்கள் சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அது உத்தியோகத்தில் இருந்தவர்கள் அதற்கு வர முடியாது என்று கொங்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் என்று ஆரம்பித்தார்கள். நாங்களெல்லாம் அப்போதுதான் திருச்சியில் கூட கொங்கு நண்பர்கள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தோம். அதன் பிறகு நம்மளுடைய சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்தது தவறு, இந்த கமடச்சிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை பட்டுப்புடவையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தலைவர் பேசி நம்மை மறுபடியும் முற்படுத்தோர் பட்டியல் சேர்க்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வந்த பிறகு அதை அரூர் முத்துக்கவுண்டர் அவர்கள் உடனடியாக எங்களை எல்லாம் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் எல்லாம் சென்னைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் சென்னைக்கு சென்று அசோகா ஹோட்டலிலே ஒரு கூட்டத்தை தலைவர் அவர்கள் கூட்டி அன்றுதான் இந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை என்ற ஒரு பேரவையை ஆரம்பித்தார்கள் நமது தலைவர் அவர்கள். அதன் பிறகுதான் இந்த பேரவை எப்படி திக கட்சியில் இருந்து திராவிட கட்சிகள் பல கட்சிகளாக பிரிந்து போனதோ அப்படி நம்முடைய கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை தலைவர் ஆரம்பித்தது. இன்று பல பிரிவுகளை யாராரோ வச்சுக்கிட்டாங்க, வெறும் லெட்டர் பேட் அடிச்சு யாராரோ வச்சுக்கிட்டான் கொங்கு வேளாள கவுண்டர் பேரைன்னு. கொங்கு வேளாள கவுண்டர் பேரைன்னா என்னன்னு தெரியாதவன்லாம் வச்சுக்கிட்டான். கேட்ட பேரவை ஒரு வருஷம் நம்ம மட்டும் இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் பார்த்தா அவரை மாவட்ட தலைவர் ஆக்கிறோம், அடுத்த வருஷம் பார்த்தா அவர் தலைவர் மாநில தலைவர், கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பேரனுடைய மாநில தலைவர். இவர் இந்த ஈஸ்வரன் சரியான ஆளு தான். என்னை ஒரு நாள் கேட்டார் திடீர்னு, அண்ணா 29ஆம் தேதி நம்மளுடைய மாநாடு வச்சுக்கலான்னான்னு கேட்டார். எனக்கு திடீர்னு கேட்ட ஒன்றும் புரியல. சரி ஈஸ்வரன் நல்ல நாளாக பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா வச்சுக்கலாம், மழைகளை இருக்காது வச்சுக்கலான்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா தலைவருடைய 83வது பிறந்த நாள் அது வருது. இவர் எவ்வளோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது, இன்னைக்கு தான் அதை புரிஞ்சுது. ஓ இவர் இதுக்கு தான் இப்படி வச்சிருக்காரு மாநாட்டை, தெரியல எனக்கு. இவர் சொல்றார் 29ஆம் தேதி வைக்கிறான்னு, சரி நல்ல நாள் வைக்கிறாருன்னு நினச்சிட்டேன். இப்போ தெரியுது தலைவருடைய 83வது பிறந்த நாள். இதில்
நம்ம இந்த மாநாட்டை போடணும் என்று அவர்கள் எவ்வளவு அவருக்கு வேலை செய்து பாருங்க, மூல எவ்வளவு சிறந்தவர் பாருங்க. அப்படி இந்த மாநாட்டை இன்று கூட்டியிருக்கின்றோம். இந்த மாநாடு சொல்லுவாங்க, பணக்காரன் பின்னாடியும் 10 பேர் போவான், பைத்தியக்காரன் பின்னாடியும் 10 பேர் போவான். ஆனால் இந்த கூட்டம் பணக்காரன் முன்னாடி போற கூட்டம் இல்லை, பைத்தியக்காரன் முன்னாடி போற கூட்டம் அல்ல. இது உணர்வோடு வந்த கூட்டம். ஆனால் எனக்கு கொடுத்த தலைப்புட்டு வேற எதையே பேசுகிறேன், வருத்தப்பட வேண்டாம் என்று பொய்ச்சாளர் அவர்களிடம் சொல்லிவிடுகின்றேன். எனக்கு கொடுத்த தலைப்பு இது அல்ல. அதனால் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல, இது உணர்வோடு வந்த கூட்டம். அந்த உணர்வை ஏற்படுத்திய பொறுப்பு அந்த பொதுச் செயலாளருக்கு உண்டு. இவ்வளவு உணர்வை ஏற்படுத்திய பொறுப்பு பொதுச் செயலாளருக்கு உண்டு. ஏனென்றால் நான் தொலைபேசியில் பேசினால் எங்கு இருக்கின்றீர்கள் என்றால் நான் திண்ணை கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது பொள்ளாச்சியில் போட்டுக் கொடுக்கின்றேன், அடுத்து மடத்துக்குளம் இருக்கின்றது, நான் இதை முடித்துவிட்டு இப்படியே வரிசையாக செல்ல வேண்டும், இரவு ஈரோடு போய் செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் கேட்டால் நான் தர்மபுரியிலே இருக்கின்றேன் என்பார், கிருஷ்ணகிரியிலே இருக்கிறேன் என்பார். அதுக்கு அடுத்த நாள் கேட்டால் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறேன் என்பார். இப்படியே ஒவ்வொரு ஊராக சென்று இந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தி, ஏனென்றால் நாங்களும் 40 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவிற்கு உணர்வை ஊட்ட முடியவில்லை, அதை ஒத்துக்கொள்ளுகின்றேன், வருத்தப்படுகின்றேன். அப்படி இந்த உணர்வை இந்த நம்மளுடைய இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுடைய மனதில் இந்த உணர்வை இப்பொழுது நமது பொதுச்சாளர்கள் ஊற்றிவிட்டார்கள். இது நாம் ஏதோ மாநாட்டிற்கு வந்தோம், கூடினோம், கலைந்தோம் என்று இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் இனிமேல் இந்த சமுதாயத்துக்கென்று நீங்கள் எல்லாம் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேர்தல் வருகின்றது, பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது. அதில் நாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டி இதையெல்லாம் இன்னும் பொதுச்சாளர்களை இதையெல்லாம் ஓட்டாக மாற்ற வேண்டும், இந்த கூட்டத்தை ஓட்டுகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமது சமுதாயத்திற்கு ஒரு வழி பிறக்கும். இப்படி நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டுமானால் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொண்டிருக்கின்றது. பிசிஆர் என்ற ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. அந்த பிசிஆரை இதற்கு முன்பு எல்லாம் உடனடியாக என்னுடைய ஜாதியை சொல்லி திட்டினார் என்றால் உடனே கை செய்வார்கள். இப்பொழுது நம்மளுடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் எங்கு அந்த பிரச்சனை நடந்தாலும் அங்கு உடனடியாக செல்லுகின்றார்கள். சென்று அவர்கள் அப்படி அது உண்மையாக இருந்தால்தான் அவர்களை கை செய்ய வேண்டும், இல்லை என்றால் விசாரணை செய்துதான் கை செய்ய வேண்டும் என்று தகராறு செய்து இப்பொழுது காவல்துறையும் அந்த பிசிஆரை அதிகமாக எங்கும் போடுவது இல்லை, ரொம்பவும் குறைந்து விட்டது பிசிஆர். இல்லை என்றால் எப்பொழுது பார்த்தாலும் பிசிஆர் 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 என்று நம்மளுடைய தலைமை நிலை செயலாளருக்கு இதே தான் வேலை. அவன் எப்போ பார்த்தாலும் மாமா நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் ஒரு அளவு நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து இப்பொழுது அது குறைந்திருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகளும் தெரிந்து கொண்டார்கள், இவர்கள் மீது பிசிஆரை போட்டால் இவர்கள் 100 பேர் 200 பேர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு வந்து விடுவார்கள், இதை தீர விசாரித்து நாம் செய்வோம் என்று அவர்களும் அதை தீர விசாரித்து தான் இப்பொழுது அதை செய்கின்றார்கள். அப்படி ஒரு நிலைமை எப்படி ஏற்பட்டது? நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து, நம்மளுடைய கூட்டத்தை பார்த்துத்தான் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. நம்மளை ஜாதி இல்லை என்று அரசியல்வாதிகள் நாங்கள்லாம் ஜாதி இல்லை ஜாதி இல்லை சொல்லுகின்றார்கள். இது அரசியல்வாதிகள் தான் சொல்லுகின்றார்கள். இதை முஸ்லிம் அவர்கள் கூட முஸ்லிம் மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் ஜாதி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒரே ஜாதி தான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமிடம் போய் இன்னொரு முஸ்லிம் பெண்ணு கேட்டால் அவங்க எங்க முஸ்லீம் இல்லை, அவங்க வேற முஸ்லீம்ங்கிறாங்க. அப்புறம் ஏன் ஜாதி இல்லைங்கிற? அதே ஒரு கிறிஸ்தவர்கள் வீட்டில் போய் கேட்டால் அவங்கெல்லாம் உடையாறு, நாங்கள் நாடாறு, நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
அவர்களுடைய மதத்தை பற்றி போதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஜாதி இல்லை என்று. அங்கு போய் பார்த்தால் அங்கு ஜாதி தான் இருக்கின்றது. அப்படி நமக்கும் நம்மளுடைய ஜாதி என்று அரசு ஜாதி இல்லை என்று சொல்லுகின்றதோ அதுவரை நமக்கு ஜாதி, நம்மளுடைய ஜாதியினுடைய அமைப்பு இருந்தே ஆக வேண்டும். இப்படி ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய ஜாதியில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய தலைவர் அவர்கள் சென்னையிலே அந்த பேரவையை 1984 ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து ஒரு 9 வருஷம் நன்றாக நடந்து கொண்டு இருந்தது. அதன் பிறகு 28/11/93 அந்த சேலத்திலே நடந்த பொதுக்குழுவிலே நமது தங்கவேல் அவர்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். தங்கவேல் அவர்களெல்லாம் விசாசனெல்லாம் உடனிருந்தவர்கள். அப்போதெல்லாம் இவர்கள் உடன் கூடவே இருந்தவர்கள். 28/11/93 சேலத்தில் நடந்த பொதுக்குழுவில் தான் முதலில் நம்மளுடைய அமைப்பு இரண்டாக பிரிந்தது. அன்று அந்த அமைப்பு இரண்டாக பிரிந்த பொழுது நமது தலைவர் அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்பார்கள் தெரியுமா? அளவு கடந்த மனவேதனைப்பட்டார் அன்று. அப்படி ஒரு சம்பவம் அன்று சேலத்திலே நடந்தது. அதன் பிறகு அப்படியே படிப்படியாக பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஒவ்வொருவராக யார் தலைவருக்கு வலதுகை போல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படியே. ஆனால் அதாவது ஒரு அமைப்பு உடையுதுன்னு சொன்னால் கருத்து வேறுபாடு இருக்கணும். அதில் அமைப்பு உடைஞ்சால் சந்தோஷம். கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு அமைப்பு உடைகின்றது என்றால் அது ஏதோ உள்நோக்கத்தினால் அந்த அமைப்பு உடைகின்றது. அப்படி அதன் பிறகு ஒவ்வொருவராக நம்மளுடைய அமைப்பிலிருந்து சென்று அவரவர்கள் ஒன்றை ஆரம்பித்தார்கள். எதுவும் உருப்படியாக இல்லை. இன்று நம்ம தலைவர் அமைத்த பேரவை தான் இன்று உருப்படியாக இருக்கின்றது. அதை அந்த பேரவையினுடைய தலைவருடைய தலையாய கோரிக்கை நம்மளுடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், அல்லது கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம். நம்மளுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் எங்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்று அன்றே நமது மறைந்த தலைவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதை இன்னமும் நாம் நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது கூட அம்மணி ஒருவர் பேசும்போது சொன்னார்கள், சட்டசபையிலே என்ன பேசுகின்றார்கள். நம்மளிடத்திலே இருந்து ஒருவர் சென்றிருக்கின்றார். அவரிடம் கூட நான் கூட நம்மளுடைய தலைமை செயலாளரிடம் சொல்லி இதையெல்லாம் பேச சொல்லுப்பா, இந்த மாதிரி போனால் பேச சொல்லுப்பான்னு. அவர் சொன்னாரோ அவர்கிட்ட, ஏப்பா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு 46 கேஸ் இருக்குது, நான் எதையாவது பேசி இந்த 46 கேஸில் உள்ளே பிடிச்சி போட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், என்னையை போய் இதை பேச சொல்கிறீங்களே அப்படின்னாராம். இது உண்மை. இதெல்லாம் ஒன்று. அதாவது நாம் எதுக்காக இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம், சமுதாயத்தில் எதுக்காக வந்தோம், அந்த ஜாதிக்கு எதுக்காக வந்தோம், ஜாதி உணர்வோட ஜாதிக்கு வந்தோம். அது நம்ம ஜாதிக்கு நம்ம உண்மையான உழைப்பு நம்முடைய ஜாதிக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா பேருக்கு நானும் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்மளுடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். இந்த தலைப்பு தான் எனக்கு கொடுத்தார் பொதுச்செயலாளர். நீங்கள் அதைத்தான் பேசணும். மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டிய தலைப்பு தான் எனக்கு. அந்த தலைப்பில் நமது பொதுச்செயலாளர் அவர்கள் ஏதோ முன்புதான் கொஞ்சம் தவறிவிட்டது. வருகிற எதிர்காலத்திலேயாவது அவர் அரசாங்கத்திடம் சென்று ஒரு வாதாடக்கூடிய வகையில் அவர் வந்துவிட்டால் அன்று பொதுச்செயலாளர் அவர்கள் அரசிடம் இந்த கோரிக்கையை எடுத்து வைத்து நமது சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்த
முயற்சி செய்வார் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய விவசாயத்தை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க, எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன், அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் முதல்ல கடிதத்தை பார்த்துக்கிட்டு தான் பேசுகிறேன். நீங்கள் சீட்டு கொடுப்பேன்னு தெரியும், நல்லா தெரியும் சீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன்னா நேரம் ஆயிட்டுது, இன்னும் ரொம்ப தூரம் எல்லாரும் போகணும். இன்னும் கலையாமல் கூட்டம் அப்படியே இருக்கின்றது. பொதுச்சாளருடைய பேச்சை கேட்பதற்காக இருக்கின்றார்கள், நன்றாக தெரியும். அதனால் நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்னன்னா, தாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளிற்கு என்று விவசாயி விலை நிர்ணயம் செய்கின்ற ஒரு சக்தி அந்த விவசாயிக்கு வருகின்றதோ அன்றுதான் அந்த விவசாயி முன்னேற முடியும். அந்த சக்தி விவசாயிக்கு வரும் வரையில் நாம் போராடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த சக்தி இல்லாத காரணத்தினால்தான் நேற்று ஒருவர் என்னிடம் சொல்லுகின்றார், வெங்காயத்தை 23 ரூபாய் கிலோ பேசி வெட்ட சொல்லிட்டு வெட்டி காட்டில் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து போட்டோன்னே 13 ரூபாய் கேட்குறாங்க. என்ன காரணம்? நான் நேற்றுக்கு ஒரு சீக்கிரம் முடிச்சிடுறேன். உதாரணத்துக்கு இந்த சளி பிடிச்சிக்கிட்டது, சளி பிடிச்சதுக்கு தூதுவேளைன்னு ஒரு தூதுவேளாந்தலையில் ஒரு மூலிகை கொடுக்குறாங்க. அதை போய் வாங்கினேன். போன வாரம் வாங்கினேன் 45 ரூபா, முந்தா நாள் போய் வாங்குறேன் 75 ரூபா. என்னையா 45 கொடுத்தியா 75 சொல்கிறேன்னு கேட்டால் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறார். நான் விடல. நேற்றுக்கு அந்த கம்பெனி மதுரையில் இருக்குது, அந்த மதுரைக்கு ஃபோன் பண்ணேன். என்னையா போன வாரம் வாங்கினேன் 45 ரூபாய்க்கு கொடுத்த, இந்த வாரம் வாங்குறேன் 75 ரூபா சொல்கிறையான்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் 8வது மாதத்தோட நாங்கள் 45 ரூபாய்க்கு விற்றோம், இப்போ சுக்கு விலை ஏறி போச்சு, கருப்பட்டி விலை ஏறி போச்சு, அதனால் இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறான். எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை % கூட வச்சு விற்கிற கேட்டேன். எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை % கூட வச்சு விற்கிற அப்படின்னு. அவன் சொல்கிறான் விலை ஏறி போச்சுன்னு. இந்த விவசாயி தான் சொல்ல முடியலையே. இந்த விவசாயி உற்பத்தி பண்ண தான் புல்ல குட்டி எல்லாம் வயலுக்குள்ளே போய் வேலை பார்த்து உழைச்சா தான் இந்த விவசாயத்தில் ஏதோ ஒரு 4 மூட்டை விவசாயம் அடிக்க முடியும். அப்படி இருக்கிற விவசாயி தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. அப்படி விலை நிர்ணயம் செய்யக்கூடிய காலம் என்று வருகின்றதோ அந்த காலம் வந்தால்தான் நம்மளுடைய விவசாயி முன்னேற முடியும். அடுத்து நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரையும், நீ என்ன சத்தம் போட்டாலும் பேசத்தான் போகிறோம், அதை கவலைப்படாத. கொங்கு வேளாள கவுண்டர் பேரையும் 2 கண்கள் போல், ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் தேவை. கட்சி ஒரு கண், பேரவை ஒரு கண், இந்த 2 கண்ணும் வேண்டும். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இந்த பேரவையை பொதுச் செயலாளர் அவர்கள், ஏனென்றால் எனக்கு எங்களுக்கெல்லாம் வயதாகி விட்டது, நாங்கள் போன பிறகு கூட விட்டுற வேண்டாம் பேரவையை நீங்கள், எனக்கு 73 வயசு ஆயிட்டது. இன்று கூட நான் இந்த மாநாட்டுக்கு வரும் பொழுது எங்களுடைய இல்லத்தை சொல்லி அனுப்பிச்சேன், நீங்கள் அதிகமாக 3 முறை பைபாஸ் சர்ஜரி செய்தவன் நீங்கள், இன்று தான் இந்த கூட்டத்தில் நான் பேசுகின்றேன், 7 மாதம் ஆயிடுத்து நான் பேசி. அப்படி நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பேரவையை கட்சி ஒரு கண், பேரவை ஒரு கண், ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பித்த பேரவை இது, அதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளை அவருக்கு வைத்து இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக செய்த அனைத்து பொறுப்பாளர்களும், ஏனென்றால் நான் 1 வாரங்களுக்கு முன்பு இங்கே வந்து பார்த்தேன், அவ்வளவு பேர்களும் இந்த பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேர்களும் இந்த மாநாட்டில் இருந்தார்கள். இருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு சொந்தங்களுக்கு என்ட்ரன்ஸில் உங்கள் கையில் ஒரு பேண்டு கட்டியிருந்திருப்பீங்க, 10 ரூபா கொடுத்து ஒரு பேண்டு கட்டியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அந்த பேண்டில் அண்ணனோட நெத்தியில் 3 கலரில் யாரோட இதில் பொட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் பின்னாடி மீடியா ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இந்த மாநாட்டு திடலை கடந்த 2 மாத காலமாக மிகச் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொடுத்த அந்த மாநாட்டு குழு திடல் குழு சார்பிலே பொதுச் செயலாளருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது.